தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய ஒரு பிரதான அங்கமாக வந்து ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது. ஜேவிபி அமைப்பும் வந்து ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு அமைப்பு. ஜேவிபி அமைப்புக்கு எதிராக வந்து இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து பாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே வந்து அவர்கள் அனைவரும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் வந்து அறிமுகப்படுத்தினவன். இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார். ஜேவிபியுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது, அவர்கள் எல்லாட்டி பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அது ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக வந்து அவர்கள் மிக தெளிவாக வந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியில இருந்திருக்காவிட்டால் வந்து வேறொரு தரப்பு ஆட்சியில இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனால் அதே நிலையிலே வடகிழக்கில் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்தில் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம், வந்து அது இனவாதம். சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாலும் வந்து அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும். ஆகவே அவர்கள் அரசியல் கைதிகள் தான். அவர்கள் பிடித்து அவர்களுக்கு எதிராக வந்து வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே வந்து அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துறதாகவும், ஆனால் தமிழர்களுக்கு வந்து அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோடு பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்று இருக்கிறதாக வந்து நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது உண்மையிலே கண்டிக்கப்பட